إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த தொடரிலே நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம். நாம் இறுதியாக பார்த்த தலைப்பு, அதாவது ஹைபருடைய யுத்தம், ஹைபருடைய போர். நாம் அர்-ரஹீகுல் மக்தூம் என்ற நூலில் இருந்து இந்த தொடரை பார்த்து வருகின்றோம். ஹைபருடைய போரை முடித்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பிறகு நாம் பல நிகழ்வுகளை பார்த்தோம். அதை முடித்து கொண்டு மதீனாவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்புகிறார்கள். இதற்கு பிறகு நபி அவர்கள் மதீனா திரும்பினார்கள். திரும்பக்கூடிய வழியிலே ஒரு பள்ளத்தாக்கை கடந்து சென்றபோது மக்கள் சப்தமிட்டு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினார்கள். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் நிதானத்தை கையாளுங்கள், நீங்கள் செவிடனையோ அல்லது மறைவாக இருப்பவனையோ அழைக்கவில்லை, நீங்கள் நன்கு கேட்கும் ஆற்றல் உள்ளவனையும் சமீபத்தில் இருப்பவனுமே அழைக்கின்றீர்கள் என்று கூறினார்கள் என்ற இந்த செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. மதீனா திரும்பக்கூடிய வழியில் ஓர் இரவு, அந்த இரவினுடைய முற்பகுதியில் பயணித்துவிட்டு பிற்பகுதியிலே ஓய்வெடுத்தார்கள். ஓய்வெடுப்பதற்கு முன்னர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், இன்றிரவு தூங்காமல் எங்களுக்கு பாதுகாப்பாய் இருங்கள் என்று கூறினார்கள். ஆனால் வாகனத்தில் சாய்ந்தவராக அமர்ந்திருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தூக்கம் மிகைத்து விட்டது. சூரியன் உதயமாகும் வரை யாரும் விழிக்கவில்லை. முதலாக நபி அவர்களே விழித்தார்கள். அங்கிருந்து புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு வந்து ஃபஜ்ர் தொழுதார்கள். சிலர் இந்த சம்பவம் வேறொரு சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டது என்றும் கூறுகிறார்கள் என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் தனது ஜாதுல் மஆத் என்ற நூலிலே குறிப்பிடுகிறார்கள். ஹைபர் போரின் பல நிகழ்வுகளை கவனித்து பார்க்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதம் இறுதி அல்லது ரபியுல் அவ்வல் ஆரம்பத்தில் மதீனாவை நோக்கி திரும்பி இருக்க வேண்டும் என்றே தெரிய வருகிறது. அடுத்து நாம் பார்ப்போம் அபான் இப்னு ஸயீத் படை பிரிவு. சங்கைமிக்க மாதங்கள் முடிந்ததன் பிறகு வீரர்கள் யாருமின்றி மதீனாவை காலியாக வைப்பது முறையல்ல, மதீனாவை காலியாக வைப்பது முறையல்ல என்ற அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், முறையல்ல என்பதை ஒரு இராணுவ தலைவர் எப்படி அறிந்து வைத்திருப்பாரோ அதை விட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றாகவே அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் மதீனாவை சுற்றியிருந்த அந்த கிராம அரபிகள் முஸ்லிம்கள் எப்பொழுது அயர்வார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். எனவேதான் ஹைபருக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த வழியிலே அபான் இப்னு ஸயீத் ரலியல்லாஹுடைய தலைமையின் கீழ் நஜிதில் உள்ள கிராம அரபிகளை அச்சுறுத்துவதற்காக ஒரு படையை
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். நபி அவர்கள் கொடுத்த கடமையை நிறைவேற்றிவிட்டு ஹைபர் நோக்கி அபான் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு அவர்கள் திரும்பினார்கள். அதற்குள் நபி அவர்கள் ஹைபரை வெற்றி கொண்டு விட்டார்கள். அநேகமாக இப்படையை ஹிஜ்ரி 7 சஃபர் மாதத்தில் அனுப்பியிருக்க வேண்டும். இப்போரை பற்றிய சில குறிப்புகள் புகாரியில் இடம்பெற்றுள்ளது. ஆனால் புகாரியின் விரிவுரையாளர் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்போரை பற்றிய சரியான தகவல் தனக்கு தெரியவில்லை என்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே இது சஹீல் புகாரியுடைய விரிவுரை ஃபத்ஹுல் பாரியிலே இதை குறிப்பிடுகிறார்கள். அடுத்து நாம் பார்ப்போம், ஹிஜ்ரி 7வது வருடம், அதாவது தாத்துர் ரிகா. இஸ்லாத்துக்கு எதிரான 3 மாபெரும் இராணுவங்களில் பலம் வாய்ந்த 2 இராணுவங்களை முற்றிலும் முறியடித்த பிறகு 3வது எதிரியின் பக்கம் தங்களது கவனத்தை முழுமையாக திருப்பினார்கள். நஜிதின் கிராமப்புறங்களில் பரவியிருந்த நாடோடி வம்பர்களான அரபிகளே அந்த 3வது எதிரிகள். அந்த அரபிகள் சந்தர்ப்பங்களையும் அவகாசங்களையும் எதிர்பார்த்து அவ்வப்போது மதீனாவின் மீது தாக்குதல் நடத்தி கொள்ளையடிப்பது, வழிப்பறி செய்வது, திருடுவது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நாடோடிகள் ஒரு குறிப்பிட்ட ஊரிலோ நகரத்திலோ வசிக்கவில்லை. இவர்களது இல்லங்கள் பெரும்பாலும் கோட்டைகளோ அரண்களோ இல்லை. மாறாக முகவரியின்றி பாலைவனங்களிலும் பள்ளத்தாக்குகளிலும் வசித்து வந்த காரணத்தால் இவர்களை அடக்குவதோ இவர்களுடைய அட்டூழியத்தை முடிவுக்கு கொண்டு வருவதோ முந்திய 2 எதிரிகளை அடக்கியதை விட சற்று ஒரு சிரமமான காரியமாக இருந்தது. ஆகவே அவர்களை அச்சுறுத்தும்படி தாக்குதல்களை நடத்துவது அவசியமாக இருந்தது. அதைத் தவிர வேறு நடவடிக்கை ஏதும் அவர்களுக்கு பயனளிப்பதாக இல்லை. அதனால் முஸ்லிம்கள் அவர்கள் மீது பல முறை திடீரென தாக்குதல் நடத்தினார்கள். அந்த அரபிகளுக்கு பாடம் கற்பிப்பதற்காக நபி அவர்கள் எடுத்த ஒரு போர் நடவடிக்கைக்கு தாத்துர் ரிகா என்று சொல்லப்படுகிறது. பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் இப்போர் 4ஆம் ஆண்டு நடந்தது என்று கூறுகிறார்கள், ஹிஜ்ரி 4. ஆனால் இப்போரில் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொண்டதில் இருந்து இப்போர் ஹைபர் போருக்கு பிறகுதான் நடந்தது என்று உறுதியாக சொல்ல முடிகிறது. ஆகவே ஹிஜ்ரி 7 ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் இது நடந்திருக்க வேண்டும். இப்போர் குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவதனுடைய சுருக்கத்தை நாம் பார்ப்போம். கத்ஃபான் கோத்திரத்தைச் சேர்ந்த அன்மார், சாலபா மற்றும் முஹாப் ஆகிய இம்மூன்று கிளைஞரும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை தாக்க தயாராகின்றார்கள் என்று நபி அவர்களுக்கு செய்தி கிடைத்தவுடன் 400 அல்லது 700 தோழர்களை அழைத்துக் கொண்டு விரைந்தார்கள். மதீனாவில் அபூதர் ரலியல்லாஹு அல்லது உஸ்மான் ரலியல்லாஹுவை பிரதிநிதியாக நியமித்தார்கள். தங்களது படையுடன் அவர்களது ஊர்களுக்குள் நீண்ட தூரம் வரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடுருவி சென்றார்கள். மதீனாவிலிருந்து 2 நாட்கள் பிரயாண தூரம் உள்ள நஹல் என்ற இடத்தை அடைந்தார்கள். அங்கு கத்ஃபான் கிளையினரின் ஒரு கூட்டத்தினரை சந்தித்து ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக ஆகி ஒருவர் மற்றவரை அச்சுறுத்தி கொண்டார்கள். ஆனால் சண்டை ஏதும் நடைபெறவில்லை. எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய பொழுது ஸலாத்துல் ஹவுஃப் முறைப்படி அனைத்து தொழுகைகளையும் தொழ வைத்தார்கள். சஹீல் புகாரில் வரக்கூடிய செய்தியில் படை 2ஆக பிரிக்கப்பட்டது. தொழுகைக்கு இகாமத் சொல்லப்படவே நபி அவர்கள் ஒரு பிரிவினருக்கு 2 ரக்காத் தொழுகை நடத்தினார்கள். 2 ரக்காத்துகளை முடித்துக்கொண்டு அப்பிரிவினர் பாதுகாப்புக்கு சென்றுவிட மற்ற பிரிவினர் பிந்திய 2 ரக்காத்தில் நபியோடு சேர்ந்து தொழுதார்கள். ஆக நபி அவர்கள் 4 ரக்காத்தும் மற்ற 2 பிரிவினரும் 2 ரக்காத்துகளும் தொழுதார்கள் என்ற செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கிறது. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இப்போருக்காக புறப்பட்டோம். ஒரு ஒட்டகத்தில் 6 நபர்கள் வீதம் மாறி மாறி பயணித்தோம். இதனால் எங்களது கால்கள் வெடித்து விட்டன. சுப்ஹானல்லாஹ். எனது கால்களிலும் வெடிப்பு ஏற்பட்டு நகங்கள் எல்லாம் பேர்ந்து விட்டன. சுப்ஹானல்லாஹ்.
அதனால் துண்டு துணிகளை எடுத்து எங்களது கால்களை சுற்றி கொண்டோம். எனவேதான் இப்போருக்கு பெயர் ஜாத்துர் ரிகா, துண்டு துணிகள் உடையது என்று அழைக்கப்படுகிறது என்ற செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தீனுக்கு, மார்க்கத்துக்கு எவ்வளவு பெரிய தியாகங்களை அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதரோடு ஜாத்துர் ரிகா போருக்கு சென்றிருந்தோம். ஓர் அடர்த்தியான நிழல் தரும் மரத்துக்கு அருகில் வந்தபோது அதில் நபி அவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக ஏற்பாடு செய்தோம். மக்கள் பிரிந்து சென்று ஆங்காங்கே இருந்த மற்ற அந்த மரநிழல்களில் ஓய்வெடுக்க நபி அவர்கள் ஒரு மரநிழலில் தங்கினார்கள். அம்மரத்தில் தனது வாளை தொங்கவிட்டு அதன் நிழலில் தூங்கினார்கள். நாங்களும் சிறிது தூங்கினோம். ஒரு முஷ்ரிக் இணை வைப்பான் அங்கு வந்து நபி அவர்களுடைய வாளை உருவிக்கொண்டான். நபி அவர்கள் கண் விழித்து பார்த்தபோது அவன் கேட்கிறான், நீ எனக்கு பயப்படுகிறாயா என்று அவன் கேட்கிறான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை இல்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீரத்தை பாருங்கள். அவன் கேட்கிறான், யார் உன்னை என்னிடமிருந்து பாதுகாக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறான். நபி அவர்கள் அல்லாஹ் என்று சொன்னார்கள். இதற்கு பிறகு நபி அவர்கள் எங்களை அழைத்தார்கள். நாங்கள் நபி அவரிடம் சென்றபோது அங்கு கிராமவாசி ஒருவன் உட்கார்ந்திருந்தான். நபி அவர்கள், நான் தூங்கிக் கொண்டிருந்த போது எனது வாளை இவன் எடுத்துக்கொண்டான். நான் விழித்து பார்த்த போது அது அவனது கையில் உருவப்பட்ட நிலையிலே இருந்தது. இவன் என்னிடம் கேட்கிறான், என்னிடமிருந்து உன்னை பாதுகாப்பது யார் என்று. நான் சொன்னேன், அல்லாஹ். இந்த மனிதர் இதோ இங்கே உட்கார்ந்திருக்கிறான் நபி அவர்கள் கூறினார்கள். அவனை தண்டிக்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டுவிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை பற்றி வரக்கூடிய மற்றொரு அறிவிப்பில், அல்லாஹ் என்று நபி அவர்கள் பதில் கூறியவுடன், அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதில் கூறியவுடன் அவனது கையில் இருந்து வாள் வீழ்ந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். அதை நபி அவர்கள் எடுத்துக்கொண்டு என்னிடமிருந்து உன்னை யார் பாதுகாப்பார் என்று கேட்டார்கள். அவன் சொல்றான், வாளை எடுத்தவர்கள் சிறந்தவராக நீங்கள் இருங்கள் என்றான். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நான் அல்லாஹ்வின் தூதர் என்று நீ சாட்சி கூறுகிறாயா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். அவன், நான் உங்களிடம் போர் செய்யவோ உங்களிடம் போர் புரியும் கூட்டத்தினருக்கு நான் அந்த கூட்டத்தாரோடு நான் சேரவே மாட்டேன் என்று நான் உங்களிடம் ஒப்பந்தம் செய்கிறேன் என கூறினான். நபி அவர்கள் அவனை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டார்கள். அவன் தனது கூட்டத்தினிடம் சென்று, நான் மக்களில் சிறந்தவரிடமிருந்து உங்களிடம் வந்துள்ளேன் என்று கூறினார் என்ற செய்தியையும் பார்க்கிறோம். இந்த கிராமவாசியுடைய பேர் சம்பந்தமாக வரும்போது, அதாவது கௌரஸ் இப்னு ஹாரிஸ் என்று ஸஹீஹுல் புகாரியில் கூறப்பட்டுள்ளது. அறிஞர் வாக்கிதியில், அந்த அறிஞர் வாக்கிதியின் நூலில் இந்த கிராமவாசியின் பேர் துஉசுர் என்று சொல்லப்படுகிறது. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கருத்து வேற்றுமைக்கு ஸஹீஹுல் புகாரியுடைய விரிவுரையாளர் இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இரண்டும் வெவ்வேறு நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் என்று விளக்கம் அளிக்கிறார்கள். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். இப்போரிலிருந்து திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய இருந்த வழியிலே இணை வைப்பாளர் ஒருவன் மனைவியை முஸ்லிம்கள் சிறைப்பிடித்தனர். அவளது கணவன் அதற்கு பகரமாக ஒரு நபித்தோழரை கொள்வேன் என்று நேர்ச்சை செய்து கொண்டு இரவில் முஸ்லிம்கள் இருந்த இடம் நோக்கி வந்தான். நபி அவர்கள் முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காகவும் எதிரிகளை கண்காணிப்பதற்காகவும் அப்பாத் இப்னு பிஷ்ர், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இரு வீரர்களை நியமித்தார்கள். அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டார்கள். அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் தூங்கிவிட்டார்கள். அப்போது அவன் அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அவர்களை நோக்கி அம்பெறிந்தான். அவர் அதை பிடுங்கி எரிந்துவிட்டு தொழுகையை முறிக்காமல் தொடர்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அதாவது இந்த வரலாறுகள் எல்லாம் மிக மிக ஆச்சரியமான வரலாறுகள். சுப்ஹானல்லாஹ். எனவே இவ்வாறு 3 அம்புகள் எரிந்தும் தொழுகையை முறிக்கவில்லை. இறுதியாக சலாம் கொடுத்த பிறகு தனது தோழரை எழுப்பினார். அவர் சுப்ஹானல்லாஹ்,
என்னை நீங்கள் எழுப்பியிருக்கலாமே என்றார். அதற்கு அவர், நான் குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருந்தேன், அதை உடனே முறிப்பதை விரும்பவில்லை என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனில் எவ்வளவு நபித்தோழர்கள் இன்பம் கண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த வரலாற்றிலிருந்து அறிந்து கொள்கிறோம். தொழுகை என்ற வணக்கம் எவ்வளவு உயர்வானதாக நபித்தோழர்களிடம் காணப்பட்டது. இந்த செய்தி ஃபத்துல் பாரி, ஜாதுல் மஆத் போன்ற நூல்களில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. வம்பர்களாக இருந்து வந்த கிராமப்புற அரபுக்களின் உள்ளங்களில் இப்போர் ஒரு பெரும் அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது. இந்த போருக்கு பிறகு நபி அவர்கள் அனுப்பிய படையெடுப்புகளின் விவரங்களை நாம் அலசி பார்க்கும் போது, இந்த போருக்கு பிறகு கத்ஃபான் கிளையினர் முற்றிலும் துணிவை இழந்து சிறிது சிறிதாக பணிந்து இறுதியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதை நாம் அறியலாம். நமக்கு அது தெரிய வருகிறது. மேலும் இந்த கிராமவாசிகளில் பல குடும்பத்தினர் நபி அவர்களுடன் மக்காவை வெற்றி கொள்ள வந்தார்கள். அதன் பிறகு ஹுனைன் போரிலும் கலந்து கொண்டார்கள். அதன் கனிமத்தும் இவர்களுக்கு கிடைத்தது. மக்கா வெற்றிக்கு பிறகு இவர்களிடம் ஜக்காத் வசூல் செய்ய நபி அவர்கள் தனது ஆட்களை அனுப்பினார்கள். அவர்களும் ஜக்காத்தை நிறைவேற்றினார்கள் என்பதையும் நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதன் மூலம் அகழ் போரிலே கலந்து கொண்ட 3 எதிரி இராணுவங்களையும் நபி அவர்கள் தோற்கடித்து விட்டார்கள். மதீனாவிலும் சுற்றுப்புறங்களிலும் அமைதியும் பாதுகாப்பும் நிலவியது. இதற்கு பிறகு சில பகுதிகளில் கோத்திரங்கள் சிலவற்றால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை தீர்க்க முஸ்லிம்கள் ஆற்றல் பெற்றார்கள். உள்ளுக்குள் பிரச்சனைகள் முடிவடைந்து நிலைமைகள் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமாக மாறுமளவு முன்னேறிவிட்டதால் இந்த போருக்கு பிறகு பல பெரிய நாடுகளையும் நகரங்களையும் வெற்றி கொள்வதற்கான முன்னேற்பாடுகளில் முஸ்லிம்கள் ஈடுபட்டார்கள். இப்போரிலிருந்து திரும்பிய பிறகு மதீனாவில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7 ஷவ்வால் வரை தங்கி இருந்தார்கள். அக்காலகட்டத்தில் பல படைப்பிரிவுகளை நபி அவர்கள் பல இடங்களுக்கு அனுப்பினார்கள். அதன் விவரங்களை பார்ப்போம். ஹாலித், அதாவது காலிப் இப்னு அப்துல்லா படைப்பிரிவு, அதாவது குதைத் என்ற இடத்தில் வசிக்கும் முலவ்வி என்ற கூட்டத்தார், பஷீர் இப்னு சுவைத் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழரை என்ன செய்தார்கள், அந்த நபித்தோழர் என்ன செய்து விட்டார்கள், கொன்று விட்டார்கள். அக்கூட்டத்தை பழி தீர்க்க ஹிஜ்ரி 7 சஃபர் அல்லது ரபியுல் அவ்வல் மாதத்தில் காலிப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் குதைதை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு படையை என்ன செய்தார்கள், அனுப்பினார்கள். இப்படை இரவு நேரத்தில் சென்று அங்குள்ளவர்கள் மீது தாக்குதல் நடத்தி பலரை கொன்றுவிட்டு கால்நடைகளை ஓட்டி வந்தார்கள். விழித்துக் கொண்ட எதிரிகள் பெரும் படையை திரட்டி கொண்டு முஸ்லிம்களை தாக்க பின்தொடர்ந்தார்கள். மிக சமீபத்தில் எதிரிகள் வந்துவிட்ட பொழுது கடுமையான மழை ஒன்றை அல்லாஹ் இறக்கினான். சிறிது நேரத்தில் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதும் எதிரிகளிடமிருந்து முஸ்லிம்கள் தப்பித்து மதீனா வந்து சேர்ந்தார்கள். அல்லாஹுடைய உதவி. இரண்டாவது பார்வோம். ஹிஸ்மா படைப்பிரிவு ஹிஜ்ரி 7 ஜுமாதுல் ஆஹிராவில் இப்படை அனுப்பப்பட்டது. அரசர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் கடிதம் எழுதுதல் என்ற தலைப்பின் கீழ் இப்படையெடுப்பின் விவரங்கள் கூறப்பட்டு விட்டன. அடுத்து பார்ப்போம். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு படைப்பிரிவு ஹிஜ்ரி 7 ஷாபான் மாதத்தில் 30 நபர்களோடு உமர் ரலியல்லாஹு அவர்களை துர்பா என்ற இடத்துக்கு நபி அவர்கள் அனுப்புகிறார்கள். இப்படை இரவில் பயணிப்பதும் பகலில் மறைந்திருப்பதுமாக தங்கள் பயணத்தை தொடர்ந்து துர்பாவில் வசித்து வந்த ஹவாஸின் கிளையினருக்கு இச்செய்தி அவர்களுக்கு கிடைத்தவுடன் இடங்களை காலி செய்து தப்பித்து ஓடிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்கள் படையோடு அங்கு சென்று பார்த்த பொழுது யாரும் இல்லாததால் மீண்டும் மதீனாவுக்கு திரும்பி விட்டார்கள். 4 பார்ப்போம். பஷீர் இப்னு சஅத் ரலியல்லாஹு படை, அந்த படைப்பிரிவு நான் சொன்னோம் சரியான வார்த்தை படைப்பிரிவுக்கு பயன்படுத்தப்படும். சரியான்னு சொன்னால் நபி அவர்கள் அதிலே கலந்து கொள்ள மாட்டார்கள், சஹாபாக்களுடைய தலைமையிலே அனுப்புவார்கள். கஸ்வா என்று சொல்லும் போது கஸ்வா என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வார்கள், தலைமையேற்று கலந்து கொள்வார்கள். அதே போன்று பார்க்கிறோம். துல்ஹஜ் 7 ஷாபான், அதாவது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு
ஷாபான் மாதத்தில் பஷீர் ரலியல்லாஹு அவர்களை 30 வீரர்களோடு நபி அவர்கள் ஃபதக் மாநிலத்தின் ஒரு எல்லையில் வசிக்கும் முர்ரா கிளையினர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அனுப்பி வைத்தார்கள். இப்படை அங்கு சென்று தாக்குதல் நடத்தி அவர்களின் கால்நடைகளை எல்லாம் ஓட்டிக்கொண்டு திரும்பினார்கள். இரவு நேரத்தில் எதிரிகள் படையாக வந்து இவர்களோடு போர் புரிந்தார்கள். பஷீர் ரலியல்லாஹு அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் எதிரிகளை அம்பால் எறிந்து தாக்கினார்கள். இவர்கள் அம்புகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. இறுதியாக நடந்த வாள் சண்டையில் பஷீரை தவிர அனைத்து நபி தோழர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள். பஷீர் ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு ஏற்பட்ட காயங்களோடு அங்கிருந்து ஃபதக்குக்கு சென்றார். காயங்கள் குணமாகும் வரை யூதர்களிடம் தங்கியிருத்துவிட்டு மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார். அடுத்து பார்ப்போம் மற்றொரு படைப்பிரிவு, காலிப் இப்னு அப்துல்லா படைப்பிரிவு. ஹிஜ்ரி 7 ரமதான் மாதத்தில் 130 வீரர்களோடு மைஃபா என்ற இடத்தில் உள்ள வால் அப்து இப்னு ஸஅலபா ஆகியோர் மீது தாக்குதல் நடத்த காலிப் இப்னு அப்துல்லாவுடன் ஒரு படையை நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த படை எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தி எதிர்த்தவர்களை கொன்றுவிட்டு கால்நடைகளை ஓட்டி வந்தார்கள். இப்படையெடுப்பின் போதுதான் நஹக் இப்னு மிர்தாஸ் என்பவர் கலிமா சொல்லி என்ன செய்தார், கலிமாவை அவர் சொல்கிறார். ஆனால் உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கடா, இவர் வந்து அப்படி கலிமா சொன்ன பிறகு அந்த உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு விடுகிறார். படை மதீனா திரும்பியதும் இந்த செய்தி நபி அவர்களுக்கு தெரிய வருகிறது. அப்ப கேட்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிய பின்னர் நீர் அவரை கொலை செய்தாயா என்று கேட்கிறான், என்று கோபத்தோடு கேட்கிறான். அதற்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் அதை அவர் கூறினார் என்று உசாமா ரலியல்லாஹு பதிலளிக்க, அவர் உண்மையாளரா பொய்யரா என நீ அறிய அவரது உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா என்று நபி அவர்கள் வன்மையாக என்ன செய்தார்கள், கண்டித்தார்கள் என்பதையும் பார்க்கிறோம். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹுடைய படைப்பிரிவு, அசீர் இப்னு ஜாம் அல்லது பஷீர் இப்னு ஜாம் என்பவர் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்த சில கத்வானியரை ஒன்று சேர்க்கிறான் என்ற தகவல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைத்தது. இதனால் நபி அவர்கள் ஹிஜ்ரி 7 ஷவ்வால் மாதத்தில் 30 வீரர்களை அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹுடைய தலைமையில் ஹைபரை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். இப்படை அதாவது என்ன செய்த, அசீடம் வந்து எங்களுடன் நீர் உமது தோழர்களுடன் வாரும், நபி அவர்கள் உண்மையை ஹைபருக்கு ஆளுநராக ஆக்கி விடுவார்கள் என்று ஆசை வார்த்தை கூறினார். அவரும் தயாராகவே அசீரையும் அவரது 30 தோழர்களையும் அழைத்து கொண்டு அப்துல்லா மதீனா நோக்கி புறப்பட்டார். வழியில் கர்கரா நியார் என்ற இடத்தில் தங்கியிருந்த போது இரு கூட்டத்திற்கும் இடையில் பிரச்சனை வரவே அசீரையும் அவரது 30 தோழர்கள் முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள், கொன்று விடுகிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் வாகிதி ஹிஜ்ரி 6 ஷவ்வால் மாதம் ஹைபர் போர் நடப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னதாக இச்சம்பவம் நடந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்து பார்ப்போம் பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹுடைய படைப்பிரிவு. 300 வீரர்களோடு பஷீர் இப்னு ஸஅதை யமன் ஜபார் என்ற இடங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அனுப்பினார்கள். அப்ப இவை கத்ஃபான் கிளையினருக்கு சொந்தமான இடங்களாகும். சிலர் இந்த இடம் ஃபஜாரா மற்றும் உத்ரா கிளையினருக்கு சொந்தமான இடம் என்றும் கூறுகிறார்கள். பல இடங்களிலிருந்து வந்து ஒன்று கூடி மதீனாவை தாக்க இருந்தவர்களை எதிர்ப்பதற்காக இப்படை புறப்படுகிறது. இரவில் பயணித்தும் பகலில் மறைந்திருந்தும் இவர்கள் தங்களது பயணத்தை தொடர்ந்தார்கள். எனவே இவர்களுடைய வருகையை அறிந்திருந்த எதிரிகள் இடங்களை காலி செய்து என்ன செய்கிறார்கள், ஓட்டம் பிடிக்கிறார்கள். பஷீர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கு சென்று எதிரிகளுடைய ஏராளமான கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு இருவரையும் கைது செய்து மதீனா திரும்புகிறார்கள். கைதிகள் இருவரும் மதீனா வந்ததும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அடுத்து அபு ஹஜ்ரத் படைப்பிரிவு. இந்த படைப்பிரிவு அதாவது ஜுசம் இப்னு முஆவியா கிளையை சேர்ந்த ஒருவன் பெரும் கூட்டத்தை அழைத்து கொண்டு காபா என்ற இடத்துக்கு வந்திருக்கிறான். அங்கிருக்கும் கைஸ் கிளையினருடன் சேர்ந்து முஸ்லிம்களின் மீது போர் தொடுக்க உள்ளான் என்ற தகவல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எட்டியது. அதை விசாரித்து உறுதியான செய்தியை அறிந்து வர அபு ஹஜ்ரதையும் அவரோடு 2 தோழர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைத்தார்கள். எனவே அபு ஹஜ்ரத் சூரியன் மறையும் நேரத்தில் காபா அந்த இடத்தை வந்து சேர்றாரு. அவர் ஊரின் ஓர் ஓரத்தில் மறைந்து கொண்டு மற்ற 2 தோழர்களை மற்றொரு புறத்தில் மறைந்து கொள்ளும்படி கூறுகிறார். அன்று கால்நடைகளை மேய்ப்பதற்காக சென்றிருந்த அக்கூட்டத்தினர்
அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு இடையர் வருவதற்கு தாமதமானது. நன்கு இருட்டிய பிறகு அந்த இடையரை தேடி அக்கூட்டத்தின் தலைவர் தனியாக புறப்பட்டார். அத்தலைவர் அருகில் வந்தபோது அபு ஹஜ்ரத் ரலியல்லாஹு அவர்கள் அவரது நெஞ்சை குறிவைத்து அம்பெறிந்தார். அம்பு குறித்தவராது நெஞ்சை துளைக்கவே அவர் எவ்வித சப்தம் இன்றி இறந்து விட்டார். அவர் தலையை கொய்து அக்கூட்டத்தினர் தங்கியிருந்த இராணுவ முகாம் அருகே அபு ஹஜ்ரத் அலி அதை என்ன செய்கிறார், கட்டி தொங்க விடுகிறார். பின்பு பெரும் சப்தத்துடன் தக்பீர் முழங்கினார். அவரது சப்தத்தை கேட்ட மற்ற இரு தோழர்களும் உரத்த குரல் தக்பீர் முழங்கினார்கள். இதை செய்மடுத்து தொங்கும் தலையை பார்த்தவுடன் கூட்டத்தினர் தலை தெறிக்க ஓடினார்கள். இந்த 3 முஸ்லிம்கள் அதிகமான ஒட்டகங்களையும் ஆடுகளையும் ஓட்டிக்கொண்டு மதீனா வந்து சேர்ந்தார்கள். இப்படையெடுப்பு அடுத்து கூறப்பட உள்ள உம்ரத்துல் கதாவுக்கு முன்பாக நடந்தது என்று இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது ஜாதுல் மஆத் என்ற நூலிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்தின்படி அடுத்த வருடம் என்ன செய்வது, உம்ராவை நிறைவேற்றுவது. எனவே இது உம்ரத்துல் கதா என்று இது அழைக்கப்படுகிறது. அறிஞர் இமாம் ஹாக்கிம் ரஹிமுல்லாஹ் சொல்கிறார்கள், துல்கஅதா பிறை உதயமானதும் சென்ற ஆண்டு ஹுதைபியாவில் தவறிப்போன உம்ராவை நிறைவேற்ற வேண்டி இருப்பதால் இடைப்பட்ட காலங்களில் ஷஹீத் அதாவது வீரமரணம் அடைந்தவர்களை தவிர ஹுதைபியாவில் கலந்து கொண்ட ஒருவர் கூட பின்தங்கி விடாமல் அனைவரும் புறப்பட வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், கட்டளை பிறப்பித்தார்கள். நபியாவுடைய கட்டளைக்கு இணங்க ஹுதைபியாவில் கலந்து கொண்ட தோழர்கள் அனைவரும் உம்ராவை நிறைவேற்ற புறப்பட்டார்கள். இவர்களோடு உம்ராவில் ஆர்வம் கொண்ட மற்றும் பலரும் என்ன செய்கிறார்கள், புறப்படுகிறார்கள். இவர்களில் பெண்கள் சிறுவர்கள் தவிர ஆண்கள் மட்டும் மொத்தம் 2000 பேர் இருந்தார்கள் என்று ஃபத்ஹுல் பாரிலே இடம்பெறுகிறது. இப்ப மதீனாவில் ஓய்ஃப் இப்னு அல்பத் அத்-தெய்லி அல்லது அபு ரூஹும் அல் கிஃபாயை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பிரதிநிதியாக நியமிக்கிறாங்க. குர்பானிக்காக 60 ஒட்டகங்களையும் ஓட்டிக்கொண்டு நபி அவர்கள் புறப்பட்டார்கள். இந்த ஒட்டகங்களுக்கு பொறுப்பாளராக நாசியா இப்னு ஜுந்துப் அஸ்லமிய ரசூலுல்லாஹி நியமிக்கிறாங்க. துல்ஹுலைஃபா வந்தவுடன் உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்து கொண்டு தல்பியா சொன்னார்கள். முஸ்லீம்களும் நபி அவர்களை பின்பற்றி தல்பியா கூறலானார்கள். குறைஷிகள் மோசடி செய்யலாம் அல்லது ஒப்பந்தத்தை மீறலாம் என்ற அச்சத்தில் போர் வீரர்கள் ஆயுதங்கள் சகிதம் எதற்கும் ஆயத்தமாகவே என்ன செய்தாங்க, நபி அவங்க புறப்பட்டாங்க. அதுல யஜூஜ் என்ற இடத்தை அடைந்தவுடன் தங்களிடமிருந்து ஈட்டிகள் அம்புகள் கேடயங்கள் அனைத்தையும் அங்கு வைத்துவிட்டு அவற்றுக்கு அவுஸ் இப்னு கௌலி என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்சாரி ஒரு அன்சாரி தோழரை 200 வீரர்களோடு அதன் பாதுகாப்புக்கு நியமிக்கிறாங்க. ஒரு பயணி வைத்திருக்கும் ஆயுதத்தை மட்டும், அதாவது உரையிலிடப்பட்ட வாட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள். இது ஃபத்ஹுல் பாரி, ஜாதுல் மஆத் போன்ற நூல்களில் இடம்பெறுகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தனது அந்த கஸ்வா என்ற ஒட்டகத்திலே வாகனிக்க முஸ்லீம்கள் நபி அவர்களை சுற்றி படை சூழ வாளேந்தியவர்களாக தல்பியாவை முழங்கிக் கொண்டு மக்காவிற்குள் நுழைந்தார்கள். முஷ்ரிக்குகள் காபாவின் வடப்பகுதியில் இருந்து அதாவது கொய்கியான் என்ற அந்த மலையின் மீது ஏறி நின்று முஸ்லீம்களை வேடிக்கை பார்க்கலானார்கள். மதீனாவின் காய்ச்சலால் பாதிப்படைந்த ஒரு குழுவினர் இப்போது நம்மிடம் வரவிருக்கிறார்கள் என்று கிண்டலாக தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். இதனை கேள்விப்பட்ட நபி அவர்கள் தங்களது தோழர்களிடம், வலது தோள்பட்டை வெளியில் தெரியும்படி இஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொள்ளுங்கள், தவாஃபுடைய முதல் 3 சுற்றுக்களில் மட்டும் குதித்து ஓடுங்கள், ஆனால் 2 ருக்குன்களுக்கு மத்தியில் சாதாரணமாக நடந்து சுற்றுங்கள், மீதமுள்ள 4 சுற்றுக்களில் முழுவதும் அந்த 4 சுற்றுக்களை சாதாரணமாக நடந்து நிறைவேற்றுங்கள் என கட்டளையிட்டார்கள். தங்களது தோழர்கள் மீது உள்ள கருணையினால் 7 சுற்றுக்களிலும் தோள்களை உயர்த்தி ஓட வேண்டும் என்று நபி அவர்கள் கூறவில்லை. முஷ்ரிக்குகளுக்கு தங்களது பலத்தை காட்டுவதற்கே நபி அவர்கள் இவ்வாறு கட்டளையிட்டார்கள் என்ற செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கிறது. அதே போன்று ஹஜூனுக்கு அருகில் உள்ள மலைக்கணவாயின் வழியாக நபி அவங்க என்ன செய்யறாங்க, மக்காவுக்குள் நுழைந்தார்கள். இணை வைப்பாளர்கள் வரிசையாக நின்று கொண்டு நபி அவர்களை வேடிக்கை பார்த்தார்கள். நபி அவர்கள் தல்பியா கூறிக்கொண்டே பள்ளிக்குள் நுழைந்து தனது தடியால் ஹஜர் அஸ்வதை தொட்டுவிட்டு தவாஃபை தொடங்க முஸ்லீம்கள் தங்களது தவாஃபை தொடங்கினார்கள்.
அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் பின்வரும் கவிதைகளை பாடிக்கொண்டு வாளேந்தியவர்களாக நபி அவர்களுக்கு முன் சென்று கொண்டிருந்தார்கள். இறை மறுப்போரின் பிள்ளைகளை அகன்று போய் விடுங்கள், இறை தூதரிடத்தில் நன்மைகள் அனைத்தும் இருக்கின்றன. வழிவிடுங்கள், திட்டவட்டமாக ரஹ்மான் அவன் தன் திருமறையில் தனது தூதருக்கு ஓதி காட்டப்படும் ஏடுகளில் இறக்கினான். இறைவா, அவர் கூற்றை ஏற்கிறேன். அவரை ஏற்பதில் உண்மைதனை நிச்சயமாக நான் பார்க்கின்றேன். வெட்டுவதில் சிறந்த வெட்டு இறை பாதையில் நிகழ்வதுதான். இறைமறை கட்டளை இன்று உங்களை நாம் என்ன செய்வோம்? வெட்டுவோம். அது தலை தனி முண்டம் தனி ஆக்கிவிடும் வெட்டு. அது நண்பனை விட்டு நண்பனை பிரித்து விடும் வெட்டு. இப்படியெல்லாம் அவங்களோட வீரத்தை வெளிப்படுத்தினார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களே, ரவாஹாவின் மகனே, அல்லாஹ்வின் தூதருக்கு முன், அதுவும் அல்லாஹ்வின் புனித பள்ளிக்குள் நீ கவிதை பாடுகிறாயா என்று அதட்டினார்கள். அதற்கு நபி அவர்கள், உமரே, அவரை விட்டுவிடுங்கள். அம்பால் எறிவதை விட இந்த கவிதை குறைஷிகளுக்கு மிக விரைவாக ரோஷத்தை ஊட்டக்கூடியது என்று கூறினார்கள். இது திருமீதியில இடம்பெறக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் முஸ்லிம்களும் முதல் 3 சுற்றுக்களை முன்கூறியவாறு அந்த ரமல் செய்தவர்களாக என்ன செய்தார்கள்? சுற்றினார்கள். இதை பார்த்து ஆச்சரியமடைந்த முஷ்ரிக்குகள், என்ன மதீனாவின் காய்ச்சல் இவர்களை மிக பலவீனப்படுத்திவிட்டது என்றல்லவா எண்ணியிருந்தோம், ஆனால் இவர்களோ இவ்வளவு வீரமுள்ளவர்களாக இருக்கிறார்களே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் என்ற செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முதலில் தவாஃபை முடித்தார்கள். அதன் பிறகு சஃபா மருவா என்ற அந்த 2 மலைகளுக்கு மத்தியில் சை செய்தார்கள். அதன் பிறகு மருவா மலைக்கு வந்தார்கள். அங்குதான் நபி அவர்களின் ஒட்டகங்களை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. நபி அவர்கள் அந்த இடத்திலும் குர்பானி பிராணி அறுக்கலாம், மக்காவின் அனைத்து தெருக்களிலும் குர்பானி பிராணி அறுக்கலாம் என்ற அனுமதி வழங்கிவிட்டு தங்களது குர்பானியை மர்வாவில் வைத்து அறுத்தார்கள். அதன் பிறகு தங்களது தலைமுடியை சிரைத்து மொட்டை அடித்துக் கொண்டார்கள். நபி அவர்களை பின்பற்றி முஸ்லிம்களும் அவ்வாறு செய்தார்கள். உம்ராவை முடித்த தோழர்கள் சிலரை ஆயுதங்களை வைத்துவிட்டு வந்த யஜூஜ் என்ற இடத்துக்கு அனுப்பிவிட்டு அங்கிருந்தவர்களை மக்கா வந்து உம்ராவை நிறைவேற்ற அழைத்தார்கள். நபி அவர்களின் சொல்லுக்கிணங்க இக்கூட்டத்தினர் அங்கு சென்று ஆயுதங்களை பாதுகாப்பதில் ஈடுபட அங்கிருந்தவர்கள் வந்து என்ன செய்தார்கள்? உம்ராவை நிறைவேற்றினார்கள். நபி அவர்கள் மக்காவில் 3 நாட்கள் தங்கியிருந்தார்கள். அதான் ஒப்பந்தத்தில் உள்ள விஷயம். இப்போ குறைஷிகள் 4வது நாள் காலையில் அலி ரலியல்லாஹு வந்து, தவணை முடிந்து விட்டது, உமது தோழரை வெளியேறும்படி சொல்லுங்கள் என்று கூறினார்கள். நபி அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறி சஃப் என்ற இடத்திலே என்ன செய்தார்கள்? தங்கினார்கள். நபி அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறிய போது ஹம்சா ரலியல்லாஹுடைய மகள், எனது சிறிய தந்தையே என கூவிக்கொண்டு நபி அவர்களை நோக்கி ஓடி வந்தார்கள். அவரை அலி ரலியல்லாஹு அவர்கள் தூக்கி அணைத்து கொண்டார்கள். அவரை வளர்ப்பதற்காக அலி ரலியல்லாஹு அவர்கள், ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள், ஸெய்த் ரலியல்லாஹு அவர்கள் மூவரும் தங்களுக்குள் போட்டி போட்டுக் கொண்டார்கள். ஆனால் நபி அவர்கள் அந்த சிறுமியை வளர்க்கும் உரிமையை ஜாஃபர் ரலியல்லாஹு தான் ஒப்படைக்கிறார்கள். காரணம், இந்த சிறுமியுடைய தாயின் சகோதரியைத்தான் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் மனம் முடித்திருந்தார்கள். அப்ப இந்த பயணத்தில் நபி அவர்கள் மைமூனா பின்த் அல் ஹாரிஸ் அவங்க என்ன செய்யறாங்க? திருமணம் செய்யறாங்க. நபி அவர்கள் மக்கா நுழையும் முன்பே இது விஷயமாக ஜாஃபர் இப்னு அபு தாலிபை மைமூனாவிடம் அனுப்பி வைத்தார்கள். மைமூனா அவர்கள் இந்த உரிமையை தனது சகோதரின் உம்முல் ஃபதுலின் கணவர் அப்பாஸ் அவரிடம் ஒப்படைத்தார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவரின் விருப்பத்தை ஏற்று அவர்களுக்கு மைமூனாவை மனம் முடித்து வைத்தார்கள். நபி அவர்கள் உம்ராவை முடித்துக் கொண்டு மக்காவிலிருந்து வெளியேறும் போது மைமூனாவை அழைத்து வருவதற்காக அபு ராஃபியை விட்டு வந்தார்கள். நபி அவர்கள் ஷஃபில் தங்கியிருந்த போது அபு ராஃபி மைமூனாவை அழைத்துக் கொண்டு அங்கு வந்து சேர்ந்தார்கள். ஸாதுல் மஆதில் இது இடம்பெறுகிறது. இந்த உம்ராவுக்கு உம்ரத்துல் கவா என்று கூறப்படுவதற்கு 2 காரணங்கள். ஒன்று, சென்ற ஆண்டு உம்ராவை நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு பகரமாக இந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதால் இப்பெயர் வந்தது. 2வது, ஹுதைபியாவின் போது செய்யப்பட்ட ஒப்பந்தத்துக்கு ஏற்ப இந்த உம்ரா அமைந்திருந்ததால் இந்த பெயர் வந்தது. மார்க்க அறிஞர்கள் 2வது காரணமே மிக ஏற்றமானது என கூறுகிறார்கள். ஸாதுல் மஆத், ஃபத்ஹுல் பாரி. இந்த உம்ராவுக்கு வரலாற்றில் 4 பெயர்கள் கூறப்படுகின்றன. உம்ரத்துல் கவா, உம்ரத்துல் கதியா, உம்ரத்துல் கிசாஸ், உம்ரத்துல் சுல்ஹ்.
இது ஜாதுல் மஆத், ஃபத்துல் பாரி போன்ற நூல்களில் இடம்பெறக்கூடிய செய்தி. இந்த உம்ராவிலிருந்து மதீனாவுக்கு திரும்பியதற்கு பிறகு நபி அவர்கள் பல சிறிய படைகளை அனுப்பி வைத்தார்கள். அதன் விவரங்களையும் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை சுப்ஹானல்லாஹ், எப்படி அவங்களோட வாழ்க்கை கழிந்தது என்றதெல்லாம் அங்கே பார்க்கும்போது ஆச்சரியப்படுகிறோம். இப்னு அபுல் அவுசா படைப்பிரிவு ஹிஜ்ரி 7 துல்ஹஜ் மாதத்தில் 50 வீரர்களோடு இவரை இஸ்லாமிய அழைப்பு விடுப்பதற்காக சுலைம் கிளையினரும் நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் அந்த கிளையினரிடம் சென்று அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்த போது, உங்களது அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு இல்லை என்று அவர்கள் மறுத்துவிட்டனர். அதனால் இரு சாராருக்கும் இடையில் கடுமையான சண்டை நடைபெற்றது. அதில் அபுல் அவுசா ரலியல்லாஹு அவர்கள் காயமடைகிறார்கள். 2 எதிரிகள் முஸ்லிம்களால் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். அதேபோன்று காலிப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு படைப்பிரிவு ஃபதக் என்ற இடத்துக்கு அனுப்பப்பட்ட பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்சாரி அந்த கொல்லப்பட்டார் அல்லவா, அதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக 200 வீரர்களை இவருடைய தலைமையில் ஹிஜ்ரி 8 சஃபர் மாதத்தில் நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் அங்கு சென்று ஏராளமானவர்களை கொன்றுவிட்டு அதிகமான கால்நடைகளை ஓட்டி வந்தார்கள். அதேபோன்று காப் இப்னு உமைர் அன்சாரி படைப்பிரிவு ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 7 ரபியுல் அவ்வல் மாதத்தில் இப்படை அனுப்பப்படுகிறது. குதா கிளையினர் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்த பெருமளவில் கூட்டங்களை சேர்க்கிறார்கள் என்ற தகவல் நபி அவர்களுக்கு கிடைக்கிறது. எனவே அதனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, காப் இப்னு உமைர் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் 15 தோழர்கள் நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். இவர்கள் எதிரிகளை சந்தித்து அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஏற்க மறுத்து முஸ்லிம்களை நோக்கி அம்பெறுகிறார்கள். இதில் அனைத்து முஸ்லிம்களும் கொல்லப்படுகிறார்கள். ஒருவர் மட்டும் பலத்த காயங்களோடு உயிர் தப்பினார். அதே போன்று 4வது பார்ப்போம். சுஜா இப்னு வஹப் அல் அசதி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒரு படைப்பிரிவு ஹவாசின் என்ற கிளையினர் முஸ்லிம்களின் எதிரிகளுக்கு பல முறை உதவி செய்து வந்தார்கள். இதனால் அவர்களை கண்டிப்பதற்காக ஹிஜ்ரி 8 ரபியுல் அவ்வல் மாதம் 25 வீரர்களோடு சுஜா இப்னு வஹப் என்ற தோழரை தாத்து இருக்கின்ற இடத்துக்கு நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். முஸ்லிம்கள் எதிரிகளின் ஏராளமான கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு மதீனா வந்து சேர்கிறார்கள். அங்கு சண்டை எதுவும் நடக்கவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக இந்த இதில் அதாவது மூத்தா என்ற யுத்தம், மூத்தா என்ற போர் நபியாவுடைய காலத்தில் முஸ்லிம்கள் சந்தித்த மிக பயங்கரமான போர் இதுதான். மிக பயங்கரமான போர். கிறிஸ்துவ நாடுகளையும் நகரங்களையும் முஸ்லிம்கள் வெற்றி கொள்ள இது ஒரு தொடக்கமாக அமைந்தது. இந்த போர் ஹிஜ்ரி 8 ஜுமாதா அல் ஊலா, அதாவது கிறிஸ்துக்கு பிறகு 629 ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் நடைபெற்றது. மூத்தா என்பது ஷாம் நாட்டின் பல்கா மாநிலத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள ஒரு ஊர். இங்கிருந்து பைத்துல் முகத்தஸ் 2 நாட்கள் நடக்கும் தொலை தூரத்தில் உள்ளது. யுத்தத்துக்கான காரணம் என்ன? நபி அவர்கள் புஸ்ராவின் மன்னருக்கு கடிதம் ஒன்றை எழுதி அல் ஹாரிஸ் இப்னு உமைர் அல் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து அனுப்பினார்கள். ஆனால் போகும் வழியில் பல்கா மாநிலத்தின் கவர்னராக இருந்த ஷுரஹ்பீல் இப்னு அமர் அல் கஸ்ஸானி என்பவன் அவரை கைது செய்து கொண்டு விட்டான். தூதர்களை கொலை செய்வது அரசியல் குற்றங்களில் மிக கடுமையானதாகும். பகிரங்கமாக போருக்கு அழைப்பு விடுப்பதை விட தூதரை கொலை செய்வது மிக கொடிய ஒன்றாக கருதப்பட்டது. தனது தூதர் கொல்லப்பட்ட செய்தியை அறிந்தவுடன் நபி அவர்கள் பெரும் கவலைக்குள்ளானார்கள். 3000 வீரர்கள் கொண்ட ஒரு பெரும் படையை தயார் செய்து அவர்களிடம் சண்டையிட அனுப்பி வைத்தார்கள். இது ஜாதுல் மஆத் ஃபத்துல் பாரில் இடம்பெறுகிறது. அஹ்ஸாப் போரை தவிர வேறு எந்த போரிலும் முஸ்லிம் வீரர்கள் எண்ணிக்கை இந்த அளவு அதிகமாக இருந்ததில்லை. படை தளபதிகள் யாரு? நபி அவர்கள் இப்படைக்கு முதலாவதாக யார் தலைவராக நியமிக்கிறாங்க? இப்படைக்கு ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு தளபதியாக ஆக்குறாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டால் ஜாஃபர் தளபதியாக இருப்பார். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தளபதியாக இருப்பார் என்று கூறி வெள்ளை நிற கொடியை ஸைத் இப்னு ஹாரிஸா கையிலே கொடுக்கிறார்கள். சஹீஹ் புகாரில் செய்தி வருகிறது. நபி அவர்களுடைய அறிவுரை பிறகு நபி அவர்கள் தோழருக்கு வழங்கிய அறிவுரை, நீங்கள் அல் ஹாரிஸ் இப்னு உமைர் கொல்லப்பட்ட இடத்துக்கு சென்று அங்கு உள்ளவர்களை இஸ்லாத்தின் பால் அழையுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நல்லது,
ஏற்காவிட்டால் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடம் உதவி தேடி அவர்களோடு போர் செய்யுங்கள். அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்வின் பெயர் கூறி அல்லாஹுவை நிராகரித்தவர்களோடு நீங்கள் போர் புரியுங்கள். மோசடி செய்யாதீர்கள், பதுக்காதீர்கள். குழந்தைகள், பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், அதே போன்று சர்ச்சுகளில் இருக்கும் சன்னியாசிகள் ஆகியோரை கொள்ளாதீர்கள். பேரித்த மரங்கள் மட்டுமல்ல, வேறு எந்த மரங்களையும் வெட்டாதீர்கள். கட்டடங்களை இடிக்காதீர்கள். இதெல்லாம் புகாரி, சுனன் அபூதாவுத், சுனன் திருமிதி போன்ற நூட்களில் இந்த செய்திகள் பதிவாக இருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, படையர் வழி அனுப்புதல், அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் அழுதார்கள். ஏன் அழுதாங்க? இஸ்லாமிய படை புறப்பட தயாரான போது அவர்களை வழி அனுப்புவதற்காக மக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். படைக்கும் அதன் தளபதிகளுக்கும் பிரியாவிடை கொடுத்து சலாம் கூறினார்கள். தளபதிகளில் ஒருவரான அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். மக்கள் கேட்கிறாங்க, ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்க, எனக்கு உலகத்தின் மீதுள்ள ஆசையினாலோ அல்லது உங்கள் மீதுள்ள பாசத்தினால் நான் அழவில்லை. எனினும் நரகத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் ஒரு குர்ஆன் வசனத்தை நபி அவர்கள் ஓத நான் கேட்டிருக்கிறேன். அந்த வசனமாவது, அதனை கடக்காது உங்களில் எவருமே தப்பிவிட முடியாது. இது உங்களது இறைவனிடம் முடிவு செய்யப்பட்ட மாற்ற முடியாத தீர்மானமாகும் என்று அல்லாஹு தஆலா சூரத்து மரியமிலே குறிப்பிடக்கூடிய அந்த வசனம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த பாலத்தை கடக்கும் போது எனது நிலை என்னவாகுமோ என்று எனக்கு தெரியவில்லையே என்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் பதில் கூறினார்கள். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக, அல்லாஹ் அவனது அருளுடன் உங்களுக்கு துணையாவானாக, வெற்றி பெற்று நல்ல நிலையில் அல்லாஹ் உங்களை எங்களிடம் திரும்ப கொண்டு வருவானாக என்று வாழ்த்துக்கள் கூறி மக்கள் அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் கூறிய பதிலை பாருங்கள். மன்னிப்பு நுரை தள்ளும் பலத்த அடி அல்லது இரத்த வெறி கொண்ட ஒருத்தனின் கையால் குடல்களையும் ஈரலையும் ஊடுருவிச் செல்லும் குறு ஈட்டியால் நான் குத்தப்பட ரஹ்மானிடம் கேட்கிறேன். என் மன்னரை அருகே நடப்போர் அல்லாஹ் நேர்வழி காட்டிய வீரரே, நேர்வழி பெற்றவரே என்று சொல்ல வேண்டும். பின்பு நபி அவர்களும் மக்களும் சனியத்துல் வதா என்ற இடம் வரை சென்று படையை வழி அனுப்பிவிட்டு இல்லம் திரும்பினார்கள். இஸ்லாமிய படை புறப்படுதலும் அந்த திடுக்கமான சூழ்நிலையும், ஹிஜாஸுடைய வடப்புறமாக ஷாம் நாட்டை நோக்கி இஸ்லாமிய படை புறப்பட்டு மஆன் என்ற இடத்தை அடைகிறது. பல்கா மாநிலத்தின் மாஃப் என்ற இடத்தில் ஹிர்கல் 1,00,000 ரோம் நாட்டு வீரர்களோடு வந்திருக்கிறான். அதேபோன்று லக்கும், ஜுதாம், பல்கைன், பஹ்ரா, ஃபலி ஆகிய கோத்திரத்திலிருந்து மேலும் 1,00,000 வீரர்கள் ரோமர்களோடு இணைந்து கொண்டார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி தரும் செய்தியை இஸ்லாமிய படையின் ஒற்றர்கள் என்ன செய்கிறார்கள்? அறிந்து வருகிறார்கள். இவங்க 3000 பேர் கொண்ட படை. ஆலோசனை சபை. இது போன்ற ஒரு பெரும் படையை சந்திக்க நேரிடும் என்று முஸ்லிம்கள் ஒரு காலமும் எண்ணவில்லை. 3000 பேர் கொண்ட ஒரு படை, 2,00,000 வீரர்கள் கொண்ட படை எதிர்ப்பது என்பது சாதாரண விஷயமா? முஸ்லிம்கள் திகைத்து பயணத்தை தொடரலாமா வேண்டாமா என்று எண்ணி நின்று விடுகிறார்கள். இப்போது என்ன செய்யலாம்? நபி அவர்களுக்கு கடிதம் எழுதுவோம், நமது எதிரிகளின் எண்ணிக்கையை பற்றி அவர்களுக்கு அறிவிப்போம், அவர்கள் நமக்கு உதவ மேலும் பல வீரர்களை அனுப்பலாம், அல்லது வேறு யோசனை கூறலாம், நாம் அதற்கேற்ப நடந்து கொள்ளலாம் என்று ஆலோசனை செய்கிறார்கள். இதே நிலையில் 2 நாட்கள் கழிகின்றன. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் இந்த யோசனைக்கு மறுப்பு தெரிவித்து மக்களுக்கு வீரமூட்டி உரையாற்றுகிறார்கள். எனது கூட்டத்தினரை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நீங்கள் இப்போது வெறுக்கும் வீர மரணத்தை தேடிதானே மதீனாவிலிருந்து புறப்பட்டீர்கள். நாம் எதிரிகளிடம் போரிடுகிறோம். நமது ஆயுதங்களை கொண்டா, அல்லது ஆற்றலை கொண்டா, அல்லது எண்ணிக்கையை கொண்டா? இவற்றில் எதுவும் இல்லை. பின்னர் ஏன் எண்ணிக்கையை வைத்து யோசிக்க வேண்டும்? அல்லாஹ் நமக்கு எந்த மார்க்கத்தின் மூலம் கண்ணியம் வழங்கியிருக்கிறானோ அந்த மார்க்கத்திற்காகவே நாம் அவர்களிடம் போர் புரிகின்றோம். எனவே தயக்கம் வேண்டாம், புறப்படுங்கள். 2 பாக்கியங்களில் ஒன்று நிச்சயம் உண்டு.
ஒன்று வெற்றி அல்லது வீர மரணம். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு இந்த வீர உரையை கேட்ட மக்கள் ரோமர்களை எதிர்த்து போரிட முடிவு செய்கிறார்கள். எதிரியை களம் காண இஸ்லாமிய படை புறப்படுகிறது. மஆன் என்ற இடத்திலிருந்து 2 நாட்கள் கழித்த பிறகு முஸ்லீம்கள் எதிரிகளின் நாட்டை நோக்கி புறப்படுகிறார்கள். இறுதியாக பல்காவின் கிராமங்களில் ஒன்றான மஷாஃப் என்ற இடத்தில் 2 படைகளும் சந்திக்கின்றன. எதிரிகள் நெருங்கி வர முஸ்லீம்கள் சற்று பின்வாங்கி மூத்தா என்ற இடம் வந்து அங்கு தங்களது முகாம்களை அமைத்துக் கொள்கிறார்கள். அங்கிருந்து போருக்கான தயாரிப்புகளை செய்ய தொடங்குகிறார்கள். முஸ்லிம்கள் படையின் வலப்பக்கத்துக்கு குத்பா இப்னு கதாதாவை தளபதியாகவும் இடப்பக்கத்துக்கு உபாதா இப்னு மாலிக்கை தளபதியாகவும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆக்குகிறார்கள். யுத்தத்தினுடைய ஆரம்பம். மூத்தா என்ற இடத்தில் 2 படைகளும் சண்டையிடுகின்றன. 3000 பேர் கொண்ட இஸ்லாமிய படை 2 லட்சம் எதிரிகளை என்ன செய்கிறார்கள்? சந்திக்கிறார்கள். என்ன ஆச்சரியம்! உலகமே திகைப்போடு பார்க்க ஆரம்பிக்கிறது. ஆம், ஈமானிய புயல் வீச ஆரம்பித்தால் இப்படித்தான் ஆச்சரியங்கள் நடக்கும். நபி அவர்களின் விருப்பத்துக்குரிய தோழரான ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் முதலில் கொடியை ஏந்தி கடுமையான யுத்தம் புரிகிறார். அவர் அன்று காட்டிய வீரத்துக்கு என்ன உதாரணம் சொல்ல முடியும்? அவரை போன்ற இஸ்லாமிய வீரரிடமே தவிர வேறு எங்கும் அந்த வீரத்தை பார்க்க முடியாது. இறுதியில் எதிரிகளின் ஈட்டிற்கு இரையாகி அவர் வீர மரணம் அடைகிறார். அடுத்து இஸ்லாமிய படையின் கொடியை ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் கையிலே எடுத்துக்கொண்டு மின்னலாக போர் புரிகிறார்கள். போர் உச்சகட்டத்தை அடைந்தவுடன் தனது ஷக்ரா என்ற குதிரையிலிருந்து கீழிறங்கி அதை வெட்டி வீழ்த்திவிட்டு படைக்குள் புகுந்து எதிரிகளின் தலைகளை வாளால் சீவுகின்றார்கள். அவரது வலது கை வெட்டப்பட்டு விட்டது. கொடியை இடது கையிலே பிடிக்கின்றார். இடது கையும் வெட்டப்படவே புஜத்தால் பிடிக்கின்றார். பின்பு எதிரி ஒருவரால் கொல்லப்படுகிறார். அவர் ஷஹாதத் என்ற உயரிய வீரமரணத்தை அடைகிறார்கள். அவர் ரோமைச் சேர்ந்த எதிரி ஒருவன் 2ஆக அவரை பிளந்து விட்டான் என்று வரலாற்றிலே கூறப்படுகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு வெட்டப்பட்ட 2 கரங்களுக்கு பகரமாக சுவனத்தில் 2 இறக்கைகளை வழங்கினான். அதன் மூலம் அவர்கள் தாங்கள் நாடிய இடமெல்லாம் சுற்றித் திரிகிறார்கள். இதனை முன்னிட்டு இவருக்கு ஜாஃபரு தையார், பறக்கும் ஜாஃபர், ஜாஃபர் துல் ஜனாஹைன், 2 இறக்கைகளுடைய ஜாஃபர் என்று கூறப்படுகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், வெட்டப்பட்டு கிடந்த ஜாஃபர் ரலியல்லாஹு நான் பார்த்தேன். அவரது உடம்பில் ஈட்டி மற்றும் வாளின் 50 காயங்கள் இருக்க கண்டேன். அதில் எந்த காயமும் உடம்பின் பிற்பகுதியில் இருக்கவில்லை என்ற செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது. மற்றொரு அறிவிப்பில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாக வரக்கூடிய செய்தி, நானும் மூத்தா போரிலே கலந்து கொண்டேன். போர் முடிந்த பிறகு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடலை தேடினோம். அப்போது கொல்லப்பட்டவர்கள் இருந்த அவரது உடலில் 90க்கும் மேற்பட்ட அம்பு மற்றும் ஈட்டிகளின் காயங்கள் இருந்தன. மற்றொரு வழியாக வரும் இதே அறிவிப்பில் அந்த அனைத்து காயங்களும் அவரது உடலின் முன்பகுதியில் தான் இருந்தன என்று வந்துள்ளது. இவ்வளவு வீரமாக போர் புரிந்து இறுதியில் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் வீரமரணம் அடைந்த பிறகு கொடியை அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் ஏந்துகிறார்கள். தனது குதிரை மீது இருந்து போர்க்களத்தை நோக்கி முன்னேறி அவர் சிறிது தாமதிக்கலானார். அதற்கு பிறகு, சத்தியமாக என் உயிரே, விருப்போ வெறுப்போ போரில் நீ குதித்தே ஆக வேண்டும். மக்கள் போருக்கு ஆயத்தமாக ஈட்டிகளை ஏந்தி நிற்கும் போது சுவனத்தை நீ வெறுப்பவனாக உன்னை நான் காணுவதேன்? இக்கவிதை வரிகளை பாடிவிட்டு குதிரையிலிருந்து கீழிறங்கி போர்க்களத்தை நோக்கி ஓடிய போது அவரது ஒன்றுவிட்ட சகோதரர் ஒரு இறைச்சி துண்டை கொண்டு வந்து, இதன் மூலம் உங்களது முதுகுக்கு வலு சேர்த்துக் கொள்ளுங்கள், இந்நாட்களில் நீங்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிவிட்டீர் என்று கூறினார். அவரது கையிலிருந்து இறைச்சி துண்டை வாங்கி ஒரு கடி கடித்து விட்டு மீதமுள்ள வீசி எறிந்து விட்டார். பிறகு தனது வாளை உருவிக்கொண்டு போர்க்களத்திலே குதித்து இறுதி வரை போரிட்டு வீரமரணம் அடைந்தார்கள், ஷஹீதானார்கள். அடுத்து யார்? 3 தலைவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ்வின் வாள் கொடியை ஏந்தியது. அப்துல்லா இப்னு ரவாஹா வீரமரணம் அடைந்து கீழே விழும் நேரத்தில் அஜ்லான் கீழே சேர்ந்த சாபித் இப்னு அக்ரம் ரலியல்லாஹு என்ற வீரர் கொடியை ஏந்தி கொண்டு, முஸ்லிம்களே,
உங்களில் ஒருவரை உடனே தலைவராக தேர்ந்தெடுங்கள் என்று கூறினார்கள். மக்கள் நீர்தான் அவர் என்று கூறினார். அதற்கு அவர் அது என்னால் முடியாது என்று கூறிவிட்டார். மக்கள் ஹாலித் இப்னு வலீத் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். கொடியில் கையில் எடுத்து ஹாலித் இப்னு வலீத் காஃபிர்களுக்கு எதிராக கடுமையாக போர் நிகழ்த்தினார். ஹாலித் இப்னு வலீத் என்ன சொல்றாங்க, மூத்தா போரின் போது எனது கையால் 9 வாட்கள் உடைந்தன. யமன் நாட்டில் செய்யப்பட்ட ஒரு பட்டை வாள் மட்டும் எனது கையிலே நிலைத்திருந்தது என்ற செய்தி புகாரிலே இடம்பெறுகிறது. மூத்தா போர்களை இந்த போருடைய செய்திகளை அல்லாஹ் வஹீன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு உடனுக்குடன் தெரிவித்தான். போரின் போது நபி அவர்கள் சொன்னாங்க, முதலில் கொடியை ஸெய்த் ஏந்தினார், அவர் கொல்லப்பட்டார். இரண்டாவதாக ஜாஃபர் ஏந்தினார், அவரும் கொல்லப்பட்டார். மூன்றாவதாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ஏந்தினார், அவரும் கொல்லப்பட்டார். இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போது நபி அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. இதன் பிறகு கொடியை அல்லாஹுடைய வாள்களில் ஒரு வாள் ஏந்தியது. அல்லாஹ் அவர் மூலமாக முஸ்லிம்களுக்கு வெற்றி அளித்தான் என்ற செய்தி புகாரில் இடம்பெறுகிறது. நறுமை சகோதரர்களே, நாம் இன்றைய இந்த பாடத்தை இந்த இடத்தோடு நாம் இன்று நிறைவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் இந்த இடத்தில் நாம் தொடருவோம். உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றில் சஹாபாக்களுடைய தியாகங்கள் எவ்வளவு பெரும் சிறப்புகளை அவர்கள் அடைந்தார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக எவ்வளவு பெரும் தியாகங்களையும் அவர்கள் செய்தார்கள், செய்ய முன்வந்தார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த வரலாறுகள் நமது ஈமானை பலப்படுத்த வேண்டும். இஸ்லாத்துக்காக நம்மை அர்ப்பணிக்க, தியாகம் செய்ய நாம் முன்வர வேண்டும் என்ற உன்னதமான பாடங்களை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றன என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.